அன்பின் ஆண்டவரே, அலைந்து கொண்டிருக்கும் அலக்களிக்கப்படும் நிலையை தாண்டி உம்மை நாங்கள் நேசிக்க வேண்டும் என்பதை அறிந்த ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் நாங்கள் உம்மோடு உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும் போது எங்களுக்குள் இருக்கிற ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் உள்ளங்களில் கொழுந்து விட்டு எரிந்து நாங்கள் உம்மை அறியவும், எங்கள் சரீரத்தில் நீர் எங்களோடு இருந்து எங்கள் மாம்சத்தை மேற்கொள்வதை அறிந்து துதிக்கவும் பலன் தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அமர்வோம். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க யாவரை வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. உடைய கிருபையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை நிரப்பி வழி நடத்துவாராக. இந்த நாளிலே மார்க் 1 அதிகாரத்தில் 21 முதல் 28 வரை அடங்கியுள்ள கப்பர்நகும் ஜெப ஆலயத்தில் நடந்த ஒரு அற்புதத்தை தியானிக்கும்படி ஆண்டவர் என் உள்ளத்தில் உணர்த்தினார். அதையே நான் தியானிக்க நாம் எடுத்திருக்கிறோம். உலகத்திலே மனிதன் மனிதனாக வாழ வேண்டும். மனிதன் மனிதனாக வாழாவிட்டால் அவனோடு வாழ்வதற்கு இந்த உலகத்தில் பல ஆவிகள் போராடி கொண்டிருக்கிறது. நாம் எப்பொழுதெல்லாம் மனிதனாக மாற, மனிதனோடு வாழ நம்மை முழுமையுமாய் கடவுளோடு அர்ப்பணிக்கவில்லையோ, நம் வாழ்விலே நம்மோடு வாழ்வதற்கு, நம்மோடு கூட இருப்பதற்கு பிசாசு ஆயத்தமாக இருக்கிறது என்ற ஒரு காரியத்தை இந்த நாளில் நான் தியானிக்கும் போது ஆச்சரியப்பட்டேன். மனிதன் மனிதனாய் வாழாவிட்டால் பிசாசு மனிதனோடு சென்று விடுகிறது. எப்பொழுது மனிதன் தன் மனித தன்மையை விடுகிறானோ அப்பொழுது அவனுடைய நிலைமை பரிதாபமாய் மாறுகிறது. மனிதன் எப்படி மனித நிலைமை விடுகிறான் என்பதை நீங்கள் வாசிப்பீர்களானால் சங்கீதங்களின் புஸ்தகம் 94 சங்கீதம் எல்லாரும் எடுத்துட்டீங்களா? 4 வசனத்திலிருந்து வாசிக்கணும். கர்த்தர் பாரார். நல்லா கவனிச்சுக்கோங்க. எல்லா அநியாயத்தையும் பண்றவங்க உள்ளத்தில் ஒரு எண்ணம் இருக்கு. கர்த்தர் பாரார், யாக்கோபின் தேவன் கவனியார் என்று. இங்கதான் ரொம்ப முக்கியம். இந்த காரியத்தெல்லாம் செய்யும்போது மனிதனுடைய கேரக்டர் மாறுகிறது என்று எழுதுகிறார். எப்படி மாறுகிறது? ஜனத்தில் மிருக குணம் உள்ளவர்களே உணர்வடையுங்கள், மூடரே எப்பொழுது புத்திமான்களாய் ஆவீர்கள். அடுத்த வசனத்தை வாசிக்க, அப்பதான் அது புரியும். எங்க உனக்கு காதை உண்டாக்கினதே நான் தான். உன் காதை கேட்கும்படி உண்டாக்குனது நான் தான். நீ ஒரு ஏழையை ஒடுக்கும் போது அவன் அலற சத்தம் உன் காதுல கேக்குதா? அதுக்கு வசனத்துக்கு விளக்காதான். ஒரு ஏழையை நீ நடு ரோட்ல ஏசுற, தாறுமாற பேசுற, அந்த அம்மா ஓன்னு அழுகுது. அது யார் காதல கேட்கும்? முதல்ல கடவுள் காதல முதல்ல கேட்காது. யார் ஏழையை ஒடுக்குறானோ அவன் காதல கேட்கும். அதை தான் எழுதியிருக்கு. காதை உண்டாக்கினவர் கேளாரோ, கண்ணை உண்டாக்கினவர். எங்க நான் ஒரு பொண்ணை பிடிச்சி அடிக்கேன் அல்லது ஒரு தம்பியை பிடிச்சி அடிக்கேன், அவன் அழுகுறது என் கண்ணுக்கு என்ன செய்யணும்? இப்ப எனக்குள்ள 2 கோணம் வரும். ஹலோ, 2 கோணம் வரும். ஒன்று மனித குணம், 3 கோணம் வரும். சாரி, 3 கோணம். எங்க அம்மா எனக்கு ஒரு நாள் ஒரு சின்ன வண்டி ஓட்டிட்டு போகும்போது ஒரு ப்ராப்ளம். அப்ப எங்க அம்மா சொன்னாங்க, டேய் நல்லவனுக்கும் நல்லவனுக்கும் வழி 3ன்னாங்க. எங்க அம்மா அன்னைக்கு சொன்னது எனக்கு இன்னைக்கு ஞாபகம் இருக்கு. நல்லவனுக்கும் நல்லவனுக்கும் வழி 3, நல்லவனுக்கும் கெட்டவனுக்கும் வழி 2, கெட்டவனுக்கும் வழி 1 அப்படின்னாங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுலையோ? புரியலையா?
ஒரு சாக்கடையை கடக்கணும். அங்கேருந்து வண்டி வருது, இங்கேருந்து வண்டி வருது. நான் உள்ளே போயிட்டேன். இங்கேருந்து ஒரு 10 பேர் போகிறோம். நான் 10வது ஆளாக போகிறேன்னுங்க. அங்கேருந்து ஒருத்தர் வந்துட்டார். அண்ணே கொஞ்சம் நின்று வந்தானே, நான் 10வது ஆள் தானே. இல்லை நீங்கள் நிற்க மாட்டீங்களோ, இங்கேருந்தானே நாங்கள் போய்கிட்டு இருக்கோம், அங்கேருந்து வர்றவங்க நின்று தானே வரணும். இதில் ஒரு சின்ன ப்ராப்ளம். எங்கள் அம்மாட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். பெரிய சண்டெல்லாம் இல்லை. நான் அப்புறம் ஒதுக்கி போயிட்டா, அவர் போயிட்டார். அப்போ எங்கள் அம்மா இதை பார்த்துட்டு எங்கள் அம்மா எனக்கு சொல்கிறாங்க, 3 வழி இருக்குடா அப்படின்னாங்க. நல்லவனுக்கும் வழி 3. என்ன அர்த்தம் தெரியுமா? நல்லவனு சைடு அடித்தா மத்தியில் இடம் இருக்குமா, நீ அந்தால போ, நான் இந்தால போகிறேன், நம்ம 2 பேரும் மோதிடக்கூடாது அப்படின்னு சொல்லி. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? நல்லவனும் மத்தியில் என்ன விடுவானா, இடம் விடுவானா. நல்லவனும் கெட்டவனும் அந்த கெட்டவன் அங்கேருந்து வண்டிட்டு ஒரு இவன் ஒதுங்கி வர மாட்டானோ அப்படின்னு வரும்போது இந்த நல்லவன் நினைச்சுவானா, அவன் கோட்டை விட்டு அந்த பக்கம் போக மாட்டானா. இப்போ நல்லவனுக்கும் கெட்டவனுக்கும் வழி 2 ஆயிருமா. நான் சொல்கிறது புரியுதா? கெட்டவனும் வண்டி ஓட்டினானா வழி 1 ஆயிருமா. நீ ஒதுங்கி போக முடியும், நான் ஒதுங்கி போக மாட்டேன்னு 2 பேரும் நினச்சிக்கிட்டு இருப்பானா. சொல்லுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பானா ரோட்டில். இப்போ 3வது ஆள் போலீஸ்காரன் வந்தால் தான் அந்த பிரச்சனை முடியும். எங்கள் அம்மா சொன்னாங்க, நீ நல்லவனுமா இருந்தீன்னா பிரச்சனை இல்லை, நல்லவன் உனக்கு எதிர்த்து கெட்டவன் வாரானா நீ ஒதுங்கி போக பழகு அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஜனத்தில் மிருக குணம் உள்ளவர்களே உணர்வடையுங்கள்னு ஆண்டவர் சொன்னார். மூடரே புத்தி உள்ள சிந்தையாயிருங்கள் அப்படின்னு சொன்னார். உனக்கு எய்தாப்புல வர்றவன் மிருகம்னு உனக்கு தெரியுது, நீ தான் புத்தியா மாறணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ மனிதன் யாரா மாறிட்டான்? மிருகமுள்ள குணம் வந்துருச்சு. மிருகம் மாறல, யாரா மாறிட்டான்? இங்க நான் சொல்லல, பைபிளை நல்லா படிக்கணும். பல நேரம் வேதத்தை உட்கார்ந்து ஒவ்வொரு அற்புதத்தையா படிக்கும்போது நான் இது 3வது அற்புதம் பைபிளில் நடந்தது, இது 3வது அற்புதம். ஆனால் நான் இது வரைக்கும் இதை பேசலை. ஏன் தெரியுமா? அவ்வளோ ஹார்டாக இருந்துச்சு. கடைசியில் பார்த்துக்கலான்னு வச்சேன். இன்னொரு 10 அற்புதம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இன்னைக்கு நான் காலையில் எழுப்பி ஜோம் பண்ணும்போது இதை எடுத்து படினார். பல விளக்க உரைகளை உட்காந்து படிக்கும் போது தான் பார்த்தேன், பிசாசு மனிதனுக்குள் எப்போ புகுந்து கொள்றாங்கிறத பாரு அப்படின்னார். எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. டெவில் இந்த உலகத்துக்காக படைச்சது அல்ல. பிசாசு, ஆண்டவர் எதுக்காக பிசாசை படைச்சாரு? பிசாசு எதுக்காக படைச்சார்? நரகத்துக்குன்னு படைச்சார். பிசாசுக்காகவும் அவன் தூதருக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்ட நித்திய அக்கினியை பெற்றுக்கொள்ளும். பிசாசு எதுக்காக படைக்கப்பட்டது? நரகத்துக்கு போறதுக்கு படைக்கப்பட்டது. ஆனால் அது தனியாக போவாதான், கூட யாரை கூட்டிட்டு போகணுமா? நம்மளை போல மனிதர்களை கூட்டிட்டு போனா அவனுக்கு ப்ரமோஷனா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிசாசுனுடைய இயேசு கிறிஸ்து நம்மளை எல்லாரையும் மக்களை கூட்டிட்டு பரலோகத்துக்கு வந்தா நமக்கு வாடாத கிரீடம்னு சொல்றாரு. பிசாசு எழுதி வச்சிருக்கான், நீ என் கூட ஒரு பெரும் கூட்டத்தை நரகத்துக்கு கூட்டி வந்தீங்கன்னா உனக்கு ப்ரமோஷன் அப்படின்றான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த 2 மத்தியில் போராட்டத்தில் மாட்டிக்கிறது யாரு? மனிதர்கள். இந்த மனிதர்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறது மனசாட்சி அல்லது ஆறறிவு அல்லது உணர்வு, இதுதான் முக்கியம். இதை நான் தாண்டும் போது பிசாசு அழகுது. பரவாயில்லையா, இங்க ஒருத்தன் நம்மளை போலவே மாறுறான. சொல்றது உங்களுக்கு புரியுதா? நம்மளை போலவே மாறுறானான்னு முதல்ல திங்க் பண்ணுமா. இதுதான் ரொம்ப முக்கியன்றாங்க. என்ன அப்ப நீங்க படிக்க வேண்டியது என்ன? இங்க என்ன சொல்ல வருகிறார்? உணர்வடையுங்கள், நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், கேட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இப்போ இந்த நிலையிலிருந்து விலகினவர்கள் யார்? 1 சாமுவேலின் புஸ்தகத்துக்குள்ள வருவோம். 1 சாமுவேலின் புஸ்தகத்துக்குள்ள திருப்போம். 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரத்துக்குள்ள வாங்க. 1 சாமுவேல் புஸ்தகத்துக்குள்ள வாங்க. மனிதன் எப்பொழுது உணர்வடையாமல் போகிறான் என்பதை குறித்து நீங்க பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரத்தை எல்லாரும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டீங்களா? இப்போ வாசிங்க, 9வது வசனத்தை வாசிங்க. கர்த்தரால் ஏன் 18ஆம் அதிகாரம் 6, 7, 8, 9, 10
நீங்கள் பைபிளை நல்லா படிச்சுக்கோங்க. நான் எதுக்கு இவ்வளோத்தையும் வாசிக்க சொல்கிறேன்னா, சிலர் ஏன்ட இந்த ஆன்லைனில் கேட்டுட்டானே அந்த வசனத்தினுடைய எல்லாத்தையும் சொல்லுங்களேன்றாங்க. தாவீது கோலியாத்தை கொண்டுட்டு வாரான். பெலிஸ்தரை கொன்று திரும்பி வந்த பின்பு ஜனங்கள் திரும்பி வரும்போதும் ஸ்திரீகள் இஸ்ரவேலின் சகல பட்டணங்களிலும் இருந்து ஆடல் பாவடலுடன் புறப்பட்டு மேடங்களோடும் கீத வாக்கியங்களோடும் சந்தோஷமாய் ராஜாவுக்கு சவுலுக்கு இதான் பிரச்சனை. தாவீது கோலியாத்தை கொன்னது பிரச்சனை கிடையாது. சவுல் இப்ப ராஜாவா இருக்கான். ஆனா ஸ்திரீகள் என்ன பாடிட்டாங்க? சவுல் கொண்டது 1000, இப்ப ராஜாவுக்கு 1000, ராஜா மருமகனுக்கு 10,000. யாருக்கு கோபம் வந்துட்டு? சவுல் ராஜான்னு சொல்லுங்க, மாமாவுக்குன்னு சொல்லுங்க, அப்பதான் உணர்வடையும். பைபிளை நல்லா படிச்சுக்கோங்க. எவ்வளவுதான் பொண்ணு கட்டிட்டு மாமா வீட்டில் இருந்தாலும் ஒரு நாள் உங்களை விரட்டி விட்டுருவான். இது பைபிளில் படிக்கணும், புரிஞ்சுட்டா? இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ இதுதான் பிரச்சனை. இது ஒரு சாதாரணமாக பாட்டு பாடுறாங்க, வாசிங்க. என்னது? சத்தமோடு சொல்லுங்க. இவனுக்கு என்ன வந்துட்டா? கோபம் வந்துருச்சு. இங்கதான் முக்கியம். மிகுந்த எரிச்சல் அடைந்து ஹலோ, இதுவரைக்கும் மருமகனா பார்த்தான், சேவகனா பார்த்தான், ஊழியக்காரனா பார்த்தான். இப்போ இவனை எப்போ கொல்லலான்னு பார்த்தான். சைட் அவுட்டு, பார்வை அவுட்டு. மறுநாளிலே நல்லா படிச்சுக்கோங்க. 1 day டைம் கொடுத்தாரு. விடிய விடிய யார் தூங்கல? சவுல் தூங்கல. நான் வேணா அதுக்கு சங்கீதத்துக்குள்ள விளக்கம் போனா நேரம் ஆயிரும், வேண்டான்னு பாக்குறேன். நான் உள்ள போனா உங்களுக்கு கோபம் வரும். ஏன் ஆண்டவர் மறுநாளிலேங்கிற வார்த்தையை போட்டிருக்காருன்னா, சங்கீதத்தில் நிறைய அதுக்கு விளக்கம் இருக்கு, புரிஞ்சுட்டா? விடிய விடிய என்ன செய்யல? தூக்கம் வரல. அப்பா 1000 10,000 1000 10,000. ஒருத்தன் எழுதுறான், ஒரு ஆள் என்ன எழுதியிருக்கான் தெரியுமா? 1000 10,000ன்னு படுத்து தூக்கம் வரலையா. இவன் தூங்காதனால ஒரு சேவகனும் தூங்கல. இந்த ராஜா தூங்கிட்டா அந்த நாட்டில் உள்ள ஒருத்தரும் தூங்க முடியாது. இப்போ தண்ணியை குடிச்சிட்டு என்ன செய்யிருப்பானா? படுத்துருப்பானா. என்ன போய் பார்ப்பானா? நாளைக்கு தாவீது யாராயிருவான்? சத்தமே வர மாட்டேங்குது. ராஜாவாயிருவான், ராஜாவாயிருவான். என்னது? சரி, சத்தமே வரமாட்டேங்கி. சத்தம் மட்டும் சொல்லணும். வீட்டுக்குள்ளே அப்ப பொல்லாத ஆவியும் என்ன சொல்லும்? இது நான் சொல்லலைங்க, என்கிட்ட கோவப்படாதீங்க, புரியுதா? கொஞ்சம் பைபிளை படிங்க. என்ன தீர்க்க தரிசனம் சொல்லியிருப்பான்னு நீங்க யோசிக்கல? ஒரு 2 நிமிஷம் இதுக்கு டைம் கொடுக்கலாமா? என்ன தீர்க்க தரிசனம் சொல்லியிருப்பான்? பயப்படாதே, நீ சீக்கிரமா தாவீதை கொல்லும் காலம் வரும், உன் பிள்ளை உனக்கு என்ன செய்வார்? ராஜ்யபாரம் தருவார்கள், கர்த்தர் சொல்லிவிட்டார். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? புரியுதா புரியலையா? கோபம்லாம் வரதான் செய்யும். பைபிளை படிச்சா கவனமா பைபிளை படிக்கணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நீ ஆண்டவர் உன்னை அழைக்காத இடத்தை விரும்பினா உனக்குள்ள பேய் என்ன சொல்லுவான் தெரியுமா? பயப்படாது, உன் கூட நான் இருக்கேன். அவன் சொல்றது சரிதானே? அவன் அழகா சொல்றான், உன் கூட நான் இருக்கேன். இருக்க வேண்டிய ஆளை விரட்டி விட்ட, அதனால நான் வந்துட்டேன் பார்த்துக்க. இப்போ என் பழக்கம் என்ன தெரியுமா? நீ அவனை உயிரோட விடக்கூடாது. பயப்படாது, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இன்னொரு 10 நாளில் செத்து போவார்கள், நாம் கொன்று விடலாம், அவனை அழித்து விடலாம். இப்போ இதை எல்லாரும் கேட்டு என்ன பண்ணியிருப்பாங்க? நீங்க தான் சொல்லணும். ராஜா முதல்ல தூங்கியா?
தீர்க்க தரிசனம் எப்போ சொல்லலாம்? காலையில் சொல்லலாம். நான் கொஞ்சம் கற்பனையில் உள்ளாள். கொஞ்சம் காலையில் என்ன சொல்லலாம்? தீர்க்க தரிசனம் சொல்லலாம். நீ முதல்ல என்ன செய்? படுத்து தொலை. எங்களுக்கு என்ன வருது? சத்தமோட சொல்லுங்க. தூக்கம் வருது, படு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவன் விட்டானா? இவன் விட மாட்டான். ஏன்னா அவனுக்குள்ள இருக்கிற ஆவிக்கு தூக்கமே கிடையாது. உலகத்திலே தூங்காத ஆள் 2 பேர். ஒன்று ஏசு கிறிஸ்துன்னு ஒரு பிசாசு. இவனுக்குள்ள வந்து பேய் வந்துட்டா தூக்கம் வந்திருக்காதுல்ல. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இவன் மறுபடியும் தீர்க்க தரிசனம் சொல்லியிருப்பான். எல்லா இதுக்கு என்ன விளக்கம் கொடுத்துருக்கான் தெரியுமா? மதுரை பைபிள் காலேஜில் உள்ள ஒரு விளக்க உரையாண்டு இருக்கு. மனநோய் பிடித்த சவுல்னு எழுதியிருக்கான். இப்போ நீங்கள் சொல்றீங்க ஸ்ட்ரெஸ்ஸா? என்னது ஸ்ட்ரெஸ்? அந்த வார்த்தை ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் உங்களை நீங்கள் யார்கிட்டயா சொல்லியிருந்தா மெண்டல் இருப்பான். இப்போ நம்ம ஆள் டாக்டர்கிட்ட போய் உட்காந்து ப்ரெஷர் வந்துட்டுனாலே உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்குங்க. ஸ்ட்ரெஸ்ன்னு என்னது? தாவீது ஜெயிச்சிட்டான்னா நீ அமைதியாக இருந்தால் உனக்கு ஸ்ட்ரெஸ் கிடையாது. நீ தாவீதை பகைச்சிட்டீன்னா உனக்கு என்ன வந்துடும்? ஸ்ட்ரெஸ் வந்துடும். ஸ்ட்ரெஸ் நீ வாங்கின, அவர் ஒன்றும் தரல. கர்த்தர் மேல் உன் பாரத்தை நான் வாங்கிக்கிட்டு ரெடியா இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. நீ அதை விட்டுட்டு என்ன பண்ற? ஸ்ட்ரெஸ். வாழ்க்கையில் நிறைய நேரம் ஸ்ட்ரெஸ். ஏன்? 2 ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் திருப்பிக்கங்க. ஏன்னு காரணம் காமிச்சிடுறேன். 7ஆம் அதிகாரம் 1 to 3 வசனத்தை 2 வசனம் படிக்கணும். அங்க பாத்துக்கோங்க. இப்ப அங்க வந்து ஆகாசுங்கிற ஒருத்தவன் இஸ்ரவேல ராஜாவா இருக்கான். யூதாவில். இந்த யூதாவில் ராஜாவா இருக்கிறான். இப்போ வந்து அங்க சீரியா ராஜா ஒருத்தர் இருக்கிறான். அவன் பேர் வந்து என்ன போட்டிருக்கு? ரெமலியாவின் குமாரனாகிய பெக்காவும். ரேட்சீன் என்னும் சீரியாவின் ராஜாவும் பெக்கா என்னும் இஸ்ரவேலின் ராஜாவும் 2 பேரும் சேர்ந்து யார்கிட்ட சண்டை போட வரானுவன்? எருசலேம் மேல, இந்த ஆகாச ராஜா மேல சண்டை போட வரானுவன். இப்ப இவன் கடவுளோட இல்லை. அதனால இவன் நிலைமையை பாருங்க, வாசிங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ராத்திரி தூக்கம் ஏன் வரல? ராத்திரி தூக்கம் ஏன் வரல? இருதயம் என்ன செய்யுது? அசையுது. என்ன தூக்கம்? என்ன இருதயம் அமைதியாகிறதுக்கு பாருது தூக்கம். இருதயம் அசையுது, அப்படியே அசையுது, அப்படியே அசைது ஆரம்பிச்சிருக்கு. கிறிஸ்தவ வாழ்க்கையில் மனிதத்தன்மை மாறிவிட்டால், மனிதனை மனிதனாய் நீ பார்க்காவிட்டால், மனிதனை மனித குணத்தோடு பார்க்காவிட்டால், மிருகமாய் பார்த்தாயானால் டெவில் உள்ள வந்துருவான். யாரும் அவருக்கு இல்லை. பிரசங்கர் நிலைமை அதான். நல்லா படிச்சுக்கோங்க. நான் சமீபத்தில் டோனாவூர் பக்கத்தில் இருந்து திடீர்னு எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. அன்றைக்கி நான் இங்கே வரணும், காலையில் கிளம்பிகிட்டு இருக்கேன். ஒரு குருவானவர் எனக்கு ஃபோன் பண்ணார். ஆனால் என்னுடைய அக்கா, என் ஒய்ஃபோட அக்கா மகா ஒரு மனநல ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டிருக்காங்க, ப்ளீஸ் போய் ஒரு ஜோம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் பார்த்து ஜோம் பண்ணோன்னே இந்த பாப்பாட்ட கேட்ட போத கேள்வி, உனக்கு உங்கள் அம்மாவுக்கு இருக்கிற பிரச்சனை அதுக்கு ரீசன் அப்படின்னு சொன்னேன். வித்தியாசமாக சிந்திச்சிருக்க, மைண்ட் மாறி இருக்கு, டெவில் கூட அட்டாக் பண்ணியிருக்கலாம், ஜாக்கிரதையாக இருந்துக்கோ. அவ்வளோதான். நினச்சது நடக்கலைன்னு சொல்லி டென்ஷன் ஆனாலும் இந்த ஆவி கூட வரும். அவ்வளோதான். மனநல பாதிக்கப்பட்டவங்க நிலைமை தான். எப்போ உள்ள வருவானு உனக்கு தெரியாது. நான் உங்கள்கிட்ட திரும்ப திரும்ப சொல்கிறேன், நார்மலாக வாழலைன்னா
கையில் அடிக்கிற நாடி சொல்லிடுது என்னது, அப் நார்மல். இப்போ அதுக்கு என்ன வந்திருக்கு, மிஷின். ஒரு காலம் டாக்டர் தான் பார்த்தாங்க, இப்போ யாரே பார்த்துக்கலாம். நம்மளே பார்த்து அப்படி அடித்த உடனே நம்ம கண்ணிலே தெரியும், டு ஓடும். அப் நார்மல் ஆகிட்ட. நல்லா படிச்சுக்கோங்க சொல்லிட்டேன். எப்போ உனக்கு ஆண்டவர் உன்னோட கூட இருக்காரு, என்னை எதுக்கும் நன்மைக்கு தான் செய்வாருங்கிற பயம் வரலையோ, எதை செய்தாலும் நன்மைக்கு தான். இன்னைக்கு நான் இங்கே இருப்பேன், நாளை காலையில் இங்கிலாந்துக்கு போகணும் ஆண்டவர் பிளான் பண்ணிட்டாருன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா கடவுள் கையில் நம்ம உட்காந்துட்டு இருக்கோம், நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நம்ம கையில் நம்ம இருக்கோண்டு. நோ 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 நோ, ஆண்டவர் கையில் தான் நம்ம இருக்கிறோம். அவர் யாரை எப்போ எங்கே வைப்பாரெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ நான் எப்படி மாறிடணும், அவரிடத்தில் அன்பு குரலுக்கு சகலமும் ரைட். அதுதான், இதுதான் உண்மை. இந்த இடத்துக்கு வராட்டா டெவில் உள்ள வந்துடுவான். இப்போ டெவில் உள்ள வந்துட்டானா சவுல் நிலைமையை பார்த்துக்கோங்க. அடுத்து நீங்கள் வாசிங்க, அடுத்து யாருக்குள்ள டெவில் வந்துச்சுன்னு காமிக்க. யோவான் 13ஆம் அதிகாரம் திருப்புக்காங்க. யோவான் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தையும் 24ஆம் வசனத்தையும் படிக்கணும். இப்போ நல்லா படிச்சுக்கோங்க. ஏன் அந்த அதிகாரத்தை நான் ரொம்ப பேசுனா நேரம் போயிடும், பட் அந்த ஓமையை நான் டக்குன்னு சொல்லணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே திருவிருந்து ஆராதனைக்கு ஆண்டவர் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஆள் யாரோட பேசிக்கிட்டு இருக்கான், பிரதான ஆசாரியரோட பேசிக்கிட்டு இருக்கான், நான் காட்டி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி. இந்த டைமில் மரியாள் என்னும் ஒரு அம்மா நளதம் என்னும் தைலத்தை தலையில் ஊத்திட்டா. யார் தலையில் சொல்லுங்க, இயேசுவின் தலையில். இவன் சும்மா தானே இருக்கணும், இவனுக்கு என்னென்ன வந்துட்டு, இதை விற்று தரித்திரருக்கு கொடுத்துருக்கலாமே. இது சொன்னதே யூதாஸ் தான். ஏன்னா இவன் எதை தேடிக்கிட்டு இருக்கான், இவன் அங்கே ஒரு நிலத்தை வாங்கி போட்டிருக்கான், அதுக்கு இன்னும் பணம் கட்டலை. அந்த பணம் கட்டதுக்கு பணம் தேடிக்கிட்டு இயேசுவோட இருக்கிறான். நீங்கள் பைபிளில் படிச்செல்லாம் ரொம்ப ஆழமாக இருக்கு. அவன் ஏன் இந்த மாதிரி மாறினான்னா, இயேசு கிறிஸ்துக்குள்ளே வரும்போது ஒரு நிலத்தை அட்வான்ஸ் கொடுத்தானா யூதேயா தேசத்தில். உலகத்தில் அதிக விலை உள்ள இடம் எது தெரியுமா, யூதேயா தேசம். அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. இப்போ அதை வாங்கணும், அட்வான்ஸ் கொடுத்தாச்சு, டைம் முடிச்சிடக்கூடாது. அவன் அதில் தான் இருந்தானா. இப்போ அதனால அவன் என்ன சொல்கிறான், இந்த என்ன ஏன்ட்ட கொடுத்துருந்தா நான் நினைச்சிருப்பேன், விற்று தடுத்து இவன் பாதியை கொண்டு போயிருக்கலாம். பிளான் பண்ணுறான். இந்த எரிச்சல் வருது, இந்த எரிச்சல். அப்புறம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான், நம்ம சீக்கிரம் போய் இவரை காட்டி கொடுத்துட்டா நமக்கு காசு கிடச்சிடணும். இப்போ இந்த ரெண்டும் எங்கே நடக்கு, திருவிருந்து ஆராதனைக்கு போக முன்னாலும் நடக்கு. இருதயம் ஆண்டவரோட இல்லை, இருதயம் ஆண்டவரோட இல்லை. டெவில் பார்த்தான், சூப்பராக ஒருத்தர் நம்ம கூட இருக்கானே, திருவிருந்து எடுக்க வரானே, சூப்பர் டான்னு சொல்லி எங்கே போயிட்டான், போய் அவன்கிட்ட உள்ளத்தில் பேசினான். என்ன நடந்துச்சு, 24ஆம் வசனம். இருபத்தி 13ஆம் அதிகாரம். பிசாசானவன் அவனுக்குள் அந்த துணிக்கே அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் 27 இருக்கு. இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, தான் இருதயம் செம்மையா இல்லை, துணிஞ்சு எதை வாங்குறான், திருவிருந்த வாங்குறான். திருவிருந்த வாங்கும் போது இயேசு அங்க இருக்கார் அந்த பந்தியில. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா புரியல, ரொம்ப கவனமா பைபிள் படிக்கணும். நீங்க திருவிருந்து எடுக்கலாம், நீங்க ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லலாம், ஆவியில நிறையன்னு சொல்லலாம், அல்லேலூயா போடலாம். இருதயம் செம்மையா இல்லாவிட்டால், இருதயம் செம்மையா இல்லாவிட்டால் திருவிருந்திலையும் யார் வருவா, சத்தம் வர மாட்டேங்கி. ஐயர்வாள் கொடுத்தா அவருக்கு வராதோ, முதல்ல ஐயருக்கு தான் வருவான். இருதயம் செம்மையா இல்லாவிட்டால், கடைசி காலத்தில் டெவில் சுத்திட்டு இருக்கிறான். எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி. இருதயம் செம்மையா இருக்கா,
அதனாலதான் 1 கொரிந்தியர் 11 அதிகாரம் எழுதினார் பவுல். அவன் தன்னை தான் சோதித்து அறிந்து திருவிருந்துக்கு வர கடவன். இப்ப சொல்லுங்க, டெவில் ஏன் வரான்? டெவில் ஏன் வரான்? துணிகரம், பண ஆசை, பொருள் ஆசை, பதவி ஆசை. சவுலுக்கு இருந்தது பதவி ஆசை, யூதாசுக்குள்ள இருந்தது பண ஆசை. அதனாலதான் 1 தீமோத்தேயு 6 அதிகாரத்தில் பவுல் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறானது. டெவில் உள்ள வந்துருவான், அன்கண்ட்ரோலா போயிருவ, உன்னைய கண்ட்ரோல் பண்ண முடியாத நிலைமைக்கு போயிருவ. இப்ப அந்த நிலைமையில தான் இந்த மார்க் 1 அதிகாரத்தில் ஒருத்தர் இருக்கிறான். இப்ப நீங்க எடுங்க, இந்த மார்க் 1 அதிகாரம் 21 வசனத்திலிருந்து வாசிக்க பார்ப்போம். இயேசு கிறிஸ்து கப்பர்நகூம் பட்டணத்தில் ஒரு நாள்ல பிரசங்கம் பண்றதுக்கு உள்ள வரார். அங்க ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்கு, ஏற்கனவே அந்த ஜெப ஆலயம் நடந்துகிட்டு இருக்கு. இவன் ரெகுலர் கஸ்டமர், இவன் ரெகுலரா வாரான். ஆனா அங்க இருக்கிற ஊழியக்காரங்க வேதத்தை போதிப்பாங்க, வேதத்தை சொல்லி கொடுப்பாங்க. மேசியா வருவார்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஜெபாலயத்தில். அவன் பிரசங்கம் பண்ண எதுவும் யாரை தொடல. இத்தனை வருஷம் பிரசங்கம் பண்ண எந்த பிரசங்கமும் இந்த பேய் பிடிச்சவன என்ன செய்யல, டச்சே பண்ணல. இப்போ ஒருத்தர் புதுசா வந்திருக்காரு, யாரு? இயேசு கிறிஸ்து. அவரும் பைபிள் எடுத்து பிரசங்கம் பண்றாரு. ஆனா எல்லாரும் பிரசங்கம் பண்ற மாதிரி பிரசங்கம் பண்ணல. இவர் எப்படி பண்றாரு? 22 வசனம், அவர் வேத பாரகரை போல போதியாமல் அதிகாரமுடையவராய், ஏ நீ பாவம் பண்ண உனக்கு நரகம், பாவம் பண்ண உனக்கு நரகம், இத பிரசங்கம் பண்ணாருங்க இயேசு. இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க இயேசு ஆசீர்வாதம். ஒரு இடத்துல பைபிள்ல எந்த பிரசங்கியாரோட நான் வாதாட ரெடி. ஒரு இடத்துல நீங்க இயேசு ஆசீர்வாதமா பிரசங்கம் பண்ணாருன்னு என்கிட்ட காட்டிருங்க, நான் எந்த சவாலுக்கு வரேன். 42 வருஷம் பைபிள் வாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை போல கடினமா போதித்தது உலகத்துல யாருமே கிடையாது. அதனால படிச்சுக்கோங்க. சும்மா அவர் செய்த செய்கைகளை பார்த்துக்கிட்டு அவர் மனதுருக்கினார், மனதுருக்கி திட்டினார். அதான் உண்மைங்க. வேதம் என்ன, அதிகாரமுடையவராய் போதித்தார். இப்ப என்ன நடக்கு? உடனே போதகத்தை குறித்து ஜனங்கள், என்னடா இவ்வளவு நாள் நம்ம இந்த சர்ச்சுக்கு வரோம், மேசியான்னு ஒருத்தர் வருவார்னு சாதாரணமா அந்த வேத பாரகர் பைபிளை காட்டி சொல்லுவாரு, இவர் ரொம்ப கடினமா பேசுறாரு அப்படின்னு ஜனங்கள் ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தன் அலறான். ஏன் அலறான்? அவன் என்ன சொல்றான் தெரியுமா? ஐயோ நசரேயனாகிய இயேசுவே. அவன் என்ன கேட்டான்? நீங்க தான் சொல்லணும். கோயில் யாருடையது? சங்கீதம் 11:4, ஆபகுக்கு 2:20. இப்போ பார்க்க போனால் நேரம் ஆயிரும். கோயில் யாருடையது? கர்த்தருடையது. புரியுதா? கர்த்தருடைய ஆலயத்தில் யார் இருக்கா? ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவர் இருக்காரா? இப்போ இவன் இத்தனை வருஷம் கோயிலுக்கு வந்திருக்கான், டோன்ட் டிஸ்டர்ப். இப்போ இவர் புதுசாக வந்தோடனே அவரை பார்த்து கேட்கான், யோ எங்கனுக்கும் உமக்கு என்ன, நான் ரெகுலர் அட்டண்டன்ஸியா, நான் ரெகுலராக கோயிலுக்கு வருவேன். இவ்வளோ நாள் இவன் எதோட கோயிலுக்கு வந்திருக்கான்? நல்லா படிச்சுக்கோங்க சொல்லிட்டேன். கோபத்தோடையும் எரிச்சலோடையும் எப்போ சாவான்னு வந்தீங்கன்னா உன்கிட்ட என்னதான் இருக்கும்? டெவில். காலம் வரும், காலம் வரும், உன்னை வெளிப்படுத்தும். பிசாசு ஒரு நாள் சும்மா போவாது. நரகத்தில் ஒருத்தனை கொல்ற வரைக்கும் டெவில் அவன் கூட இருக்குமா? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும், உன்னை பெட்டியில வைக்கிற வரைக்கும் அவன் கூட இருப்பான். ஏன்னா உன் பேர் பரலோகத்தில் எழுதிடக்கூடாது, ஜீவ புஸ்தகத்தில் எழுதிடக்கூடாது. அதுக்கு அவன் ரெடியா இருப்பான். அதை நீ விட்டு கொடுக்க, அதை அவன் காம்ப்ரமைஸே பண்ண மாட்டான். நோ காம்ப்ரமைஸ். நீ பாவம் பண்றியா விட்டுருவான், போ. எதுக்கு? உன்னை மரணத்தில் கொண்டு போடும். அதனாலதான் யாக்கோபு 1 அதிகாரம் 14 வசனம் நினைக்கிறேன், என்ன, இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம்
பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். உனக்குள்ளே மரணம் உருவாயிரும், சாவனுங்கிற எண்ணம் வந்துடும். இப்ப யோசிக்கங்க, ரீட் யுவர் பைபிள். இயேசு உங்களை நேசிக்கிறார். பாவத்தை விட்டு மனம் திரும்ப, மனம் திரும்ப, ரட்சிப்புக்குள்ளவா. இப்ப பாருங்க, அவன் அலறான். அவன் என்ன சொல்றான்? எனக்கு ரொம்ப, எங்களுக்கும் நாங்க இத்தனை வருஷம் கோயிலுக்கு வரோம், நாங்க நிம்மதியா வரோம், நிம்மதியா போறோம், இப்போ என்ன கரெக்டா நினைச்சிட்டீர, கண்டுபிடிச்சிட்டீர, என்னால இருக்க முடியல. ஏன் தெரியுமா? உம்மை இன்னார் என்று அறிவேன். நீர் தேவனுடைய பரிசுத்தர். இஸ் a God is holy. பரிசுத்தர் என்று காண்கிறேன். எங்கெல்லாம் பரிசுத்தவான் இருக்கானோ அங்கெல்லாம் டெவில் அலறுவான், அங்கெல்லாம் டெவில் சண்டை போடுவான், அங்கெல்லாம் டெவில் யுத்தம் பண்ணுவான். விரட்டுற வரைக்கும் நமக்கு பிரச்சனை தான். நீ பரிசுத்தமா மாற மாற உனக்கு எதிரி என்ன தெரியுமா? டெவில். ரெண்டாவது உன் சரீரம், மூணாவது உன் குடும்பம், நாலாவது உன் திருச்சபை மக்கள், ஐந்தாவது இந்த உலகத்தில் உள்ள அதிகாரம், ஆறாவது வானமண்டலத்தில் உள்ள பொல்லாதாவி. இத்தனை சாதிச்சாகணும். பரிசுத்தமாகிறவன் இன்னும், சத்தம் சொல்லுங்க, நீதி செய்கிறவன். பரிசுத்தத்துக்கு விரோதி டெவில். அவன் சொல்றான் இயேசு கிறிஸ்துவை பார்த்து, நீ தேவனுடைய பரிசுத்தர் என்று காண்கிறேன். புரிஞ்சுக்கோங்க. இப்ப ஒரு வசனத்தை வாசித்து உள்ள வரும். மத்தேயு எழுதின சுவிசேஷம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம். அப்படியே எடுத்துக்கோங்க, 12ஆம் அதிகாரம். அடுத்த டேஞ்சர் அதில் கொண்டு வராரு பாருங்க. 43ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கணும். நல்லா படிச்சுக்கோங்க. இப்போ அசுத்த ஆவி உள்ள வந்துருச்சு, சவுலுக்குள்ளையும் யூதாசுக்குள்ளையும் வந்துட்டு, புரிஞ்சுட்டா? இப்போ ஆண்டவர் முன்னால மாட்டிக்கிட்டாங்க. இப்போ ஆண்டவர் பார்க்குறாரு, இவன்ட்டு என்ன இருக்கு? அசுத்தாவி இருக்குன்னு சத்தம் போட்டு அலற ஆரம்பிச்சுட்டு. அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது எங்க போமா? அது வறண்ட இடம். என்னது? எங்க இருக்கு வறண்ட இடம்னா? எங்க இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? இதுக்கு நான் விளக்கம் சொல்லணும்னா ஆதி ஆகமத்திலிருந்து வர வேண்டியிருக்கு. இன்னொரு நாள் கேட்டால் சொல்லி தரேன். புரியுதா? வாசிங்க. இப்போ அது எங்கேயாவது போய் உட்காரணும். அது எதில் உட்காரணும்? சிலையில் உட்காரும். அதனால தான் ஆண்டவர் சிலை செய்யாதன்னு சொன்னார். ஒரு டெவில் முதல்ல எங்கே தான் உட்காரும்? சிலையில் தான் உட்காரும். அதனால தான் வானத்தின் கீழே பூமியிலே எனக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையோ விக்கிரகத்தையோ உண்டாக்காதுன்னு ஏன்னு சொன்னார். நான் உண்டாக்குனா டெவில் உட்காந்துரும். அது மரியா சிலைனாலும் உட்காந்துரும், யோசேப்பு சிலைனாலும் உட்காந்துரும், இயேசு கிறிஸ்து சிலைனாலும் உட்காந்துரும். வாசிங்க. இப்போ அவன் அங்கங்க போய் உட்கார இடம் பார்த்துச்சு, ஒண்ணுமே கிடைக்கல. இப்போ தெருவழியை அலைஞ்சுக்கிட்டு என்ன சொல்லுது? நம்ம ஆள் கூட இத்தனை வருஷமா இருந்தோமே, அவன் நல்லா தானே நம்மளை வச்சிருந்தான், திடீர்னு தானே கோயிலுக்கு போயிட்டான், இந்த இயேசு கிறிஸ்து நம்மளை நினைச்சு விட்டார, துரத்தி விட்டார, திரும்ப போய் அவனை நினைச்சுவோம் பார்ப்போம். வாசிங்க. ஹலோ, இங்கதான் வெறும் வில்லங்கமே இருக்கு. இயேசு உங்களுக்குள்ள பேய் போன உடனே வரல, ரட்சிக்கப்படலைன்னா நம்ம இருதயம் எப்படி இருக்குமா? அடுத்து ஒரு வேர்டு சூப்பரா போட்டிருக்கான், பெருக்கி. சரி, அந்த இருதயத்தை பெருக்கி ஜோடிச்சது யாரு? இத்தனை வருஷம் பைபிள் படிச்சிருக்கல. பிசாசு போகும்போது எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிருமா, அழகா அந்த இருதயத்தை வச்சுட்டு போயிருமா. ஏன்னா அதுக்கு தெரியுமா, என்னை துரத்தி விட்டாரு, யாரை கூப்பிட்டுக்க, அவரை கூப்பிட்டுக்க அப்படி சொல்லி. ஏன்னா அவர் கடவுள், அவர் ராஜாதி ராஜா, பரிசுத்தர், அவர் இங்க உட்கார போறாரு. அதனால அந்த பிசாசு போகும்போது என்ன பண்ணுதான்? எங்க அம்மா அந்த காலம் சொன்னாவ, அந்த காலத்தில் உள்ள தீர்க்கதரிசிகள் டெவிலை கூப்பிட்டு ராத்திரி பேன் எடுக்க வச்சிருவாங்களாம், என் பேனை பிறக்குன்றுவாங்களாம். எனக்கு ஆச்சரியமா இருக்கும் எங்க அம்மா சொன்ன காரியம்.
நடந்து போவாங்களாம். மெஞ்ஞானபுரத்தில் அந்த டேனிங்கில் ஒரு அம்மா இன்னைக்கு இருக்காங்க. நீங்கள் வேணால் பைபிளை போய் பார்த்துக்கோங்க. மெஞ்ஞானபுரம் போனால் அதில் ஒருத்தன் ஜெப வீடு நடத்திக்கிட்டு இருக்கான். அந்த அம்மா ராத்திரி குதிரை வண்டி பரலோகத்துலேருந்து வருமா, அப்படியே ஏறி போவாங்களாம். செத்தவனை உயிரோடு எழுப்பிட்டு அப்படியே வந்துடுவாங்களாம். எங்கள் அம்மாவுடைய அம்மாவுக்கும் அவங்க ஃப்ரெண்டு. ஆச்சரியமாக இருக்கும் எனக்கு. அவ்வளோ பரிசுத்தமாக இருந்திருக்காங்க. இன்னைக்கு நீங்கள் போக மெஞ்ஞானபுரத்தில் நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து திருச்செந்தூர் ரோடு திரும்பும்போது, நாசரேத் ரோட்லேருந்து திருச்செந்தூர் போடும்போது லெஃப்ட் சைடில் ஒரு ஜெப வீடு இருக்கும். அது அந்த அம்மா ஆரம்பிச்சுதான். அந்த அம்மா எப்படி இறந்தாங்கன்னு நான் சொல்ல விரும்பலை, புரியுதா? நான் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன, பரிசுத்தவான் என்பவன் பிசாசு பக்கத்தில் வராது, பிசாசு நடுங்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அதான் முக்கியம். நம்ம பரிசுத்தத்தில் தேறிட்டோங்கிறதுக்கு என்ன அடையாளம் தெரியுமா? டெவில் நம்மளை ஒன்றுமே பண்ண முடியாது. அவன் நம்மளை பார்த்து விட்னஸ் கொடுக்கணும். இவன் யாரு? பரிசுத்தவான், இவனை தொட முடியாது. தொட்டன்னான்னு ஒரு மந்திரவாதி இருந்தார். அவர் மந்திரத்தை அவர் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காரு. எங்கள் வீட்டில் வந்து ஜெபம் பண்ணியிருக்காரு. எங்களோட பழகியிருக்காரு. செய்திநல்லூரில் மெயின் ரோட்டில் ஒரு மீட்டிங் போடும்போது நான் அவர் என் தம்பி நான் அப்படின்னு கூப்பிட்டு போயிருந்தேன். நாங்கள் போயிருந்தோம். இப்போ அது அந்த இடத்துல சர்ச்சு கட்டிட்டாங்க. அப்போ அவர் சொன்னார், ஒரு உண்மையான கிறிஸ்தவனை டெவில் என்ன செய்யாது, தொடாது, சுற்றி சுற்றி வரும் அப்படின்னாரு. ஆண்டவர் அனுமதிச்சா தொடும் அப்படின்னாரு. அதுக்கு அழகாக விளக்கம் கொடுத்தாரு. யோபுவை ஆண்டவர் அனுமதிச்சா தான் தொட முடிஞ்சிச்சு. பரிசுத்தவான். தீர்க்கதரிசின்னு காணக்கூடாது. எப்படி காணணும்? சத்தம் போட்டு சொல்லுங்க. உங்களையும் நீங்களையும் என்னையும் நானும் சோதிச்சு பார்க்கணும். உங்களையும் என்னையும் எட்டி பார்க்கும்போது நான் பரிசுத்தவானா தெரிறேனா? உங்களுக்கு நீங்க பரிசுத்தவானா தெரியல, இன்னும் கோபம் இருக்கு, எரிச்சல் இருக்கு, சண்டை போடணும், அடிப்படி போடணும், தகராறு பண்ணணும் அப்படின்ற மனம் இருந்துச்சுன்னா நீ இன்னும் யார மாறல? பரிசுத்தவானா மாறல. பரிசுத்தவான் யார் தெரியுமா? தன்னை பார்க்கும்போது திருப்தி அடைவான். தன்னில் இயேசுவை பார்ப்பான். அவன் தான் பரிசுத்தவான். தன்னில் இயேசுவை பார்க்கணும். நீங்க தன்னை இயேசுவை பார்க்க முடியல. தன்னில் என்ன பார்க்க? வல்லமை இருக்கு, அக்கினி இருக்கு, வரம் இருக்கு, எழுப்புதல் இருக்கு, தீர்க்கதர் ஒரு புழுவுக்காவாது. ஒன்னுல இயேசுவை பார்க்கணும். யோசிக்கங்க. அது பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்கிறதை கண்டு என்னது, நீங்க அங்கதான் ரொம்ப முக்கியமா படிக்கணும். திரும்பி போய் இப்ப இந்த பேய் போய் மற்ற பேய்கிட்டெல்லாம் பேசுது. வா வா, இயேசு வந்து விரட்டி விட்டாரு. அந்த அம்மா இயேசுவை கூப்பிடுவான்னு பார்த்தா அவன் நினைச்ச மாட்டேக்கா, இயேசுவை கூப்பிட மாட்டேக்கா. அதனால நமக்கு இப்ப என்ன இருக்கு, அங்க நல்ல இடம் இருக்கு, அதனால வான்னு மேரி 7 ஆவியை கூட்டிக்கிட்டு தான் உள்ள வருமா. ஹலோ, நான் சொல்லல. அவன் முன்னிலைமையில 1 இருந்துச்சு. இப்ப எத்தனை இருக்கு? 8 இருக்குன்னு சொல்ல தெரியலையே பாருங்க. ஏன்னா அது கூட்டிட்டு வர்றது எத்தனை? அப்ப எத்தனை இருக்கு? நீங்க யார்கிட்டயாவது போய் 8ன்னு சொல்லுங்க, வெட்டாவளியுமா. உலகத்தில் 8ஆம் நம்பர் எவனுமே. தாவீது எத்தனாவது பிறந்தவன்? 8வது பிறந்தவன். நல்லா பைபிளை படிச்சுக்கோங்க. வேறு 7 பொல்லாத ஆவிகளை கூட்டிட்டு உள்ள வந்துச்சு. அவன் முன்னிலைமையிலும் அதிக கேடு உள்ளதாக இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ டெவில் நம்மளை விட்டு போகணும்னா இயேசு எங்க வந்திருக்கணும் சொல்லுங்க? உள்ள வந்திருக்கணும். இயேசு உள்ள வர்றது மட்டும் பிரச்சனை இல்லை. இயேசு உள்ள வந்த பிறகு நான் 42 வருஷத்துக்கு முன்னால ரட்சிக்கப்பட்டேன். 83வது வருஷம் ரட்சிக்கப்பட்டேன். இப்போ எனக்கு ஏனுக்குள்ள இருக்கிற இயேசு கிறிஸ்துக்கு எத்தனை வயசா இருக்கணும்? ஏன்னா நான் 83வது வருஷம் ட்ரெயினிங் ஸ்கூல்ல ரட்சிக்கப்பட்டேன்.
இப்போ எனக்குள்ள இருக்கிற இயேசு கிறிஸ்துக்கு வயசு என்ன? சத்தமே வர மாட்டேங்கி. 42 ஆயிட்டா. அதுக்குரிய குணம் எனக்கு இருக்கணும்ல. பேரு ரசிக்கப்பட்டிருக்கோம், ஒரு பிஸ்கட்டை விட்டு கொடுக்க மனசு இல்லை. எனக்கு சில நேரம் வயிற்றுச்சலாக இருக்கும். நான் ஒரு ஜப கூட்டத்துக்கு போயிருந்தேன். சக்கரை பொங்கல் கொடுத்தாங்க. என்ன பொங்கல்? சக்கரை பொங்கல். முதல்ல அங்கே ஐயாவுக்கு தான் தருவாங்க. நான் தான் ஜப கூட்டம் நடத்திக்கிட்டு இருந்தேன். நான் முதல் ஆளாக சாப்பிட்டு கொடுத்துட்டேன். இப்போ அங்கே கொஞ்சம் குறைஞ்சிச்சு. எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிடுங்க. வச்சது எவன்ல முதல்ல பார்த்து வைக்க தெரியாது. இந்த ஐயருக்கும் குறையா கொடுத்துருக்கணும். நான் பார்த்தேன், தெரியாமடாடா முதல்ல சாப்பிட்டோம்டா. நான் சொன்னேன் சரிதானே? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா புரியலையா? எனக்குள்ள இயேசு கிறிஸ்து வளர்ந்துருந்தார்னா அவரு தண்ணியை திராட்சரசமாக்குனாரு. அவரு குடிச்ச மாதிரி எனக்கு தெரியல. உன்கிட்ட வளர்ந்துருக்கிற இயேசு இருக்காரா? ஒரு நல்ல தாய் என்ன செய்வா தெரியுமா? ஒரு நல்ல கணவன் என்ன செய்வான் தெரியுமா? ஒரு மனைவி தான் வீட்டுக்கு வந்தவங்களுக்கு சோறை கொடுத்துட்டு தனக்கு சோறு இல்லாட்டாலும் தண்ணியை குடிச்சிட்டு நான் சாப்பிட்டேன்னு சாப்பிட மாட்டேன் சாப்பிடலன்னு சொல்ல மாட்டான். சாப்பிட்டு அவ தான் வளர்ந்தவ. நம்மகிட்ட வளர்ச்சி இருக்கா? இயேசு வளர்ந்துட்டாரா? இப்போ என்ன நடக்கணும்? இப்போ ஆண்டவர் பார்த்தாரு, இவன் நம்மகிட்டே பேச ஆரம்பிச்சு. அவருக்கு ஏன் கோபம் வந்துச்சு தெரியுமா? இவன் சத்தாட்டாம எழும்பி கோயிலை விட்டு போயிருப்பான்னா பேயோட இருந்திருப்பான். ஆண்டவர் இவனுக்கு கொடுத்த கிஃப்ட் என்ன தெரியுமா? இவனுக்குள்ள இருந்த பேய் கோயிலுக்கு வந்ததுனால ஆண்டவர் பார்த்தாரு, என்ன தேடி வந்தவனை நீ பிடிச்சு ஆட்டுவியா, இவனை விட்டு வெளியே போனாரு. இவன் அந்த பேய் என்ன நினைச்சிருக்கோம்? இவனை கூட்டிட்டு வெளியே ஓடிலாம் நினைச்சிச்சு. ஆனா ஆண்டவர் அவனை என்ன செய்ய விடல, சர்ச்சை விட்டு போக விடல. நான் இன்னைக்கு பார்த்தது அதான். அவனுக்கு கிடைச்ச கிஃப்ட் என்ன தெரியுமா? ஆண்டவர் அவனை அந்த சர்ச்சுக்குள்ள உட்கார வச்சிட்டாரு. இப்ப டெவில் அவனை விட்டு போச்சே தவிர யார் போகல? அவன் போகல. இப்ப நீங்க பைபிள்ல படிச்சு பார்த்தீங்கன்னா இது எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்னடா அதிகாரத்தோட சொன்னாரு, இவன்கிட்ட பேய் இருக்குனே நமக்கு. நம்ம தோத்தரிஞ்சவனை பாடும்போது இவனை நம்ம கூட கைத்தட்டி பாடுனா, ஆனா பக்கத்துல இருந்தா பேய் இருந்திருக்கு. அதிகாரத்தோட சொல்லுகிறாரேன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். கீர்த்தி கலிலேயா நாடெங்கும் பரவி விட்டது. அவர் எதுக்கு வந்தாரு? பிசாசையும் அதன் கிரியைகளையும் அழிக்கும்படி வந்தார். பிசாசை மட்டும் அழிக்க வரல, பிசாசுக்குன்னு சில செயல்கள் இருக்கு, கிரியை. அது எனக்குள்ள இருந்தா அதை அழிக்க தான் இந்த பூமிக்கு வந்தார். இது எப்போ அழியும் தெரியுமா? நான் என்னை ஒப்பு கொடுக்கும் போது. ஆண்டவரே இது பாவம், இது தப்பு. ஒருத்தன் உயர்றானா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அவனை நீர் உயர்த்துகிறீர், என்னை உயர்த்தாததுக்காக ஸ்தோத்திரம். நான் சொல்றது புரியுதா? நாளை காலையில் எத்தனை பேர் முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? 2 நிமிஷம் பொறுத்துக்கிடணும். அது சொன்னால் தான் இந்த மெசேஜ் முடியும். எத்தனை பேருக்கு தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆக ஆசை? கை ஊற்றி ஒரு அலையில சொல்லுங்க பார்ப்போம். எல்லாம் அலர்ட் ஆகிடுறீங்க. இந்த வாத்தியா, இந்த ஐயர் எங்கேயாவது கொண்டுருவான் நம்மளை அப்படி. நான் சொல்கிறது புரியுதா புரியலையா? ஒரு குருவானவர்கிட்ட ஒரு வக்கீல் சொன்னதுனால இதை சொல்கிறேன். ஒரு குருவானவர் ஒரு வக்கீலை பார்த்து கேட்காரு, ஐயா நான் பேராயர் தேர்தலுக்கு நிற்கலாமா அப்படின்னு கேட்டார். நான் முன்னால் உட்காந்துருக்கேன், பின்னால் உட்காந்துருக்கேன், பஸ்ஸில் 2 பேரும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. புரியுதா? நான் பேராயர் தேர்தலுக்கு நிற்கலாமான்னு கேட்காரு. என்ன அப்போ அவர் சொல்கிறாரு, அந்த வக்கீல் அவர் சொன்னார், பிள்ளையாமனக்காரர் என்ன டைசன் வக்கீல், அவர் சொன்னார், ஏன் முதலமைச்சராக நெல்லுங்களேன், அப்படியே ஜோம் பண்ண மாட்டேங்க அப்படின்னு கேட்டார். உடனே நான் நல்ல காதை கொடுத்து கேட்டேன், அட்டகாசமாக பதில் சொல்கிறாரடா. புரியுதா? ஏயா எதுக்கு நீங்கள் போய் ஒரு பிஷப்பான்னு யோசிக்கிறீங்க, நீங்கள் ஒரு முதலமைச்சரான்னு ஜோம் பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொன்னோன்னே அவர் சொன்னார், அதுக்கு எனக்கு தகுதி இல்லைன்னாரு. யாரு? இந்த ஐயரோட. அப்போ சொன்னார், அதுக்கு ஒரு தகுதியும் தேவையில்லை, ஒரு படிப்பும் தேவையில்லை, இந்தியனா மட்டும்தான் இருக்கணும். உங்களுக்கு ஓட்டு இருக்குல்ல, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அப்ளை பண்ணலாம், நீங்கள் நாளைக்கு ஒரு கட்சி ஆரம்பிங்கனாரு. சொல்லிட்டு சொன்னார், ஐயா
அங்கே இருக்கிற பிரச்சனைக்கு பதில் சொல்ல முடியுமான்னு எனக்கு அப்போ தான் அவர் சொன்னார், நீங்கள் உட்கார்ந்து அடுத்த நிமிஷத்தில் முதலமைச்சர் செத்து போனார் ஹார்ட் அட்டாக்கில். எனக்கு 25 ஃபோன் வரும். எதுக்கு? முதலமைச்சருக்கு. ஒருத்தன் தென்காசிலேருந்து அடிப்பான், ஐயா அங்கே ஒரு கலவரம். ஒருத்தன் மெட்ராஸ்லேருந்து சொல்லுவான், ஐயா. இப்போ 25க்கு என்ன சொல்லணும்? பதில் சொல்ல தில்லு இருக்கணும். பதில் சொல்ல முடியுமா? நீங்கள் பிசப்பானா பதில் சொல்லுவீங்களா? நான் போட்டியே இடலையா. அவர் ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் ஒன்றும் போட்டியிடாமல் இருந்தார். எனக்கு இன்னைக்கு எனக்கு அவர் நல்லா தெரியும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? கஷ்டமாக இருக்கோ? நல்லா புரிஞ்சுக்கோங்க சொல்லிட்டேன். இன்னும் அருமையான உரையாடல் தெரியுமா? யா டெவில் எப்போ உள்ளே வந்துடுவான்னா, நான் என்னாலும் ராஜாவாக இருக்கணும்னு நினச்சின்னா, ராஜாவாகிறவனை பகைச்சின்னா டெவில் உள்ளே வந்துடுவான். அதுக்கப்புறம் உன்னை ஒருத்தனாலும் காப்பாற்ற முடியாது. கண்ணில் மூடுவோமா? தலை தாழ்த்துவோமா? ஆண்டோட ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, எங்கள் வாழ்விலே நீர் வளர்ந்து கொள்ள வேண்டும், நீர் பெருக வேண்டும். நாங்கள் பரிசுத்தவான் என்று சொல்லுகிற இடத்துக்கு வர வேண்டும். நாங்கள் ஆவியின் நிறைவை பெற்றிருக்கிறோம், தீர்க்கதரிசி வல்லமை, இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. பரிசுத்தவான் என்று எங்களை நீர் சொல்ல வேண்டும். எங்களை அர்ப்பணிக்கிறோம். அப்பொழுது பிசாசும் எங்களை கண்டால் ஓடிவிடும். எங்களுக்கு உதவி செய்யணும் ஜெபம் பண்ணுவீங்களா? கிருபை நிறைந்த ஆண்டவரே, நானும் நாங்களும் இன்னும் உம்மை வைத்து எங்களை சோதிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தையிலே பரிசுத்தம், கேட்பதிலே பரிசுத்தம், பேசுவதிலே பரிசுத்தம், பார்ப்பதிலே பரிசுத்தம். இதை பூரணமாக்கி தருவீரானால் எங்களையும் பயன்படுத்துவீர். எங்கள் திருச்சபை முழுவதையும் அப்படி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற அத்தனை பேரையும் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாடு அசைய வேண்டுமானால் நாங்கள் பரிசுத்தமாய் மாற வேண்டும். அதை எங்கள் திருமண்டலங்களிலே தந்து எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.